Welcome to Jo Math. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, நம்ம first chapter full முடிச்சிட்டோம் நம்ம. So இப்போ நம்ம second chapterல sequence and series ஓட start பண்ணலாம். Okay, class குள்ள போலாமா? போலாமா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம சீக்வென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வென்சஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு என்னன்னா, இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம், உங்களுக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு டிவியில் போடுறாங்க, ஏதாவது ஒரு சேனலில். ஸோ சப்போஸ் சண்டேஸில் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு வீக்கும் சண்டேஸ் அந்த ப்ரோக்ராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு மந்த்து, இப்போது மே மந்த்துன்னு எடுத்துக்கோங்க. மே மந்தில் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சண்டே. ஓகே, அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. எனி ப்ரோக்ராம், டான்ஸ் ஷோ, உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். ஸோ அது திரும்ப நெக்ஸ்ட்டு சண்டே அது வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு மே ஃபஸ்ட் அன்னைக்கு சண்டே அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் வருது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து அப்போ என்றைக்கு வரும் அப்படின்னா 8 வரும் இல்லையா? 1 + 7 8. தேர்ட் எபிசோடு எப்போ வரும்? 8 + again 7. 8 + 7 is 15. again fourth எபிசோடு எப்போ வரும்? 15 + 7 22. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடாக போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சம் ஆர்டர், சம் கண்டிஷன் இஸ் தேர் இல்லையா? ஏதோ ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனிங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் 7 7 7ஆக ஆட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற நம்பர்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சீக்வென்ஸ் நம்ம எழுதலாம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு எடுத்திங்கன்னா 1, 2, 3, 4, இட் இஸ் ஆல்சோ அ சீக்வென்ஸ். தென் ஆட் நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா 1, 3, 5, 7, it is a odd number sequence. Next even number எடுத்திங்கன்னா 2, 4, 6, 8, 10. So the even number sequence. இந்த மாதிரி நிறைய சீக்வென்ஸ் எழுதலாம். ஈவன் 1/2, 1/3, 1/4, it is also a sequence. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டினாமினேட்டரில் ஒவ்வொன்றா ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இது 2னா இங்கே 2 + 1 3, 3 + 1 4, இட் இஸ் ஆல்சோ ஏ சீக்வென்ஸ். ஸோ இந்த சீக்வென்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாம் சம் ஆர்டர் இருக்குது. தட் இஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேர்ம் எழுதுறதுக்கான ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டேர்ம் எழுதணுன்னா எழுதலாம். சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன சொன்னாலும் ஒரு டான்ஸ் ஷோவோட டேட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்கன்னா அப்புறமா 8th அன்னைக்கு ப்ளே பண்ணுவாங்க, 15th வீக்லி ஒன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் வரும்ன்றோம். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட், ஃபோர்த் எபிசோட். இப்போது உங்களுக்கு இதில் 50th எபிசோடு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சம் கண்டிஷனோட இது போய்கிட்டே இருக்குது நம்பர் கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரி இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்வென்ஸ் அப்படின்வாங்க. இந்த சீக்வென்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னதுன்னா இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். Infinite sequence and finite sequence. ஸோ இந்த இன்ஃபைனைட் சீக்வென்ஸ் அப்படின்னும் போது நம்பர்ஸ் வந்து எண்ட் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் கவுண்ட் பண்ண முடியாது. ஹவு மெனி நம்பர்ஸ், டேர்ம்ஸ், இதையெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், அந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அன்கவுண்டபிளாக போய்கிட்டே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். சப்போஸ் த லாஸ்ட் டேர்ம் இஸ் தேர். சப்போஸ் இங்கே வந்து 50 அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ இந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டேர்ம்ஸ் இருக்கும். 1 to 50 வரைக்கும் 50 டேர்ம்ஸ். ஸோ இட் இஸ் கவுண்டபிள். ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் ஃபைனைட் சீக்வென்ஸ். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் 21 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள்.
ஸோ அப்போ லாஸ்ட்டு டேர்ம் சீக்வென்ஸில் ஒரு சீக்வென்ஸில் லாஸ்ட்டு டேர்ம் இருந்ததுன்னா அந்த சீக்வென்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா ஃபைனைட் சீக்வென்ஸ். லாஸ்ட் டேர்ம் இல்லை, கண்டினியூட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். ஸோ இப்போ சீக்வென்ஸ்னால் நத்திங் பட் இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் with some specific condition and the numbers are separated with comma. இதுதான் sequence. Okay, stop. So நம்ம sequence-னா என்னன்னு பார்த்தோம். இப்போ definition பார்க்கலாம். Sequence-னா nothing but arrangement of numbers with some specific condition அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதனுடைய mathematical definition என்னன்னு பாருங்க. A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. நம்ம ஏற்கனவே real valued function பார்த்தோம் இல்லையா? real valued function the domain should be a real numbers ன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து real valued sequence அப்படின்னா சீக்வென்ஸில் ஆர்டரில் என்ன இருக்கும்னா நம்பர்ஸ் இருக்கும், ரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதை ஒரு ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்னாலே என்ன இருக்குன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபங்க்ஷன்னாலே ஒரு கண்டிஷன், தட் இஸ் ரிலேஷன்ஸ்லேருந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்னாலே ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர்லேருந்து 2 ஆட் பண்ணால் தேர்ட் நம்பர், திரும்ப 2 ஆட் பண்ணும்போது ஃபோர்த் நம்பர், அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, கீழே வந்து டினாமினேட்டரில் 1 ஆட் பண்ண மாறிட்டே வரும் டினாமினேட்டர் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரியல் வேல்யூட் சீக்வென்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் ஹேஸ் சம் கண்டிஷன் அண்ட் it is defined, the function is defined on the set of real numbers. அதாவது அது ரியல் நம்பர்ஸை தான் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு கூட நீங்கள் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் இப்படி எழுதலாம், f of x is equal to 2x minus 1, 2x minus 1 அப்படின்னு எழுதுனேன்னா ஆக்சுவலி இங்கே x belongs to n. டொமைன் என்னது அப்படின்னா டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்னு கொடுப்போம், 1ன்னு கொடுப்போம் இல்லையா? அப்போ f of 1 என்ன வரும், 2 into 1 minus 1, 2 minus 1 is 1. Then f of 2, next natural number 2 கொடுத்தீங்கன்னா 2 into 2 minus 1, 4, 4 minus 1 is 3. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 கொடுக்கும்போது 2 3s are 6, 6 minus 1 is 5. ஸோ அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூவை நேச்சுரல் நம்பர் வச்சு ரன் பண்ண என்ன கிடைக்கும்னா இந்த சீக்வென்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் வரும் உங்களுக்கு, தட் இஸ் 1/n+1ன்னு வரும் கண்டிஷன். இதுக்கு 1/n+1, தட் இஸ் செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் f of x is equal to 1/n+1. நீங்களே பாருங்கள், அதே மாதிரி x belongs to நேச்சுரல் நம்பர். டொமைன் இங்கேயும் என்னது நேச்சுரல் நம்பர். அப்போது இங்கே நீங்கள் எக்ஸுக்கு தட் இஸ் x+1, எக்ஸுக்கு நீங்கள் 1 கொடுக்குறப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வருமா, 1 + 1 1/2. எக்ஸுக்கு 2 கொடுத்து பாருங்கள், 2 + 1 1/3. எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 + 1 1/4. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூவை நீங்கள் நேச்சுரல் நம்பர் வச்சு ரன் பண்ண உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே சீக்வென்ஸா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபங்க்ஷனோட டொமைன் நேச்சுரல் நம்பராக இருந்தால் தான் அதனுடைய ரேஞ்ச். ஆக்சுவலி இதெல்லாம் என்ன வேல்யூஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்னதுன்னா ஒய் வேல்யூஸ். இது எல்லாமே ஒய் வேல்யூஸ், தட் இஸ் ரேஞ்ச். இங்கே நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க இங்கே வர ரேஞ்சை தான் நம்ம இங்கே சீக்வென்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூஸ் தான். ஸோ இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா டொமைன் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது 1 கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும், 2 கொடுக்குறப்போ செகண்ட் டேர்ம் கிடைக்கும், 3 கொடுக்குறப்போ தேர்ட் டேர்ம் கிடைக்கும், 4 கொடுக்குறப்போ ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும், அண்ட் ஸோ ஆன் 5th கொடுக்குறப்போ 5th டேர்ம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்றது ஒரு கண்டிஷன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கணும், டொமைன் வந்து நேச்சுரல் நம்பரோட டிஃபைன் ஆகிருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் என்னவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனை சீக்வென்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இல்லாட்டி சப்போஸ் இதனுடைய டொமைன் உங்களுக்கு ரியல் நம்பராக இருந்ததுன்னா, இட் டேக்ஸ் எனி ரியல் நம்பர்னா இட் வில் டேக், எக்ஸ் வில் டேக் ஃப்ராக்ஷன்ஸ், நெகட்டிவ் நம்பர் எல்லாமே எடுத்துக்கும்.
இப்போ ஆக்சுவலாக எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்குது. இதே -1 கொடுத்தீங்கன்னா அதை எந்த டேர்முன்னு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே டொமைன் என்னவா இருக்கணுன்றாங்க, நேச்சுரல் நம்பராக இருக்கணுன்றாங்க. ஸோ சீக்வென்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன் defined on the set of natural number, that is the domain should be the natural number. range எப்படி வேணா இருக்கலாம், terms வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் either positive term or negative term or fraction, ஓகே, ஆர் சர்ட்ஸ்னால் ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஓகே, இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். பட் அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த கண்டிஷனை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான் சீக்வென்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் as சீக்வென்ஸ்னா நோ. The functions which are defined on the natural number can only expressed as sequence. The other functions cannot be expressed as sequence. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ சீக்வென்ஸாக மாறும்னா அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் நேச்சுரல் நம்பராக இருந்தால் மட்டுமே அது என்னவா மாறும்னா சீக்வென்ஸாக மாறும். ஸோ அதுதான் இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் சீக்வென்ஸாக இருக்கணும்னா அது எப்படி டிஃபைன் ஆகிருக்கணும்னா ஃபங்க்ஷன் domain is natural number and the range is real number. n related to r, natural numberலேருந்து real number. இங்கே domain வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு பொசிஷன் ஆஃப் த டேர்மை காமிக்கும். ஓகே, இந்த டொமைன் வந்து ஒரு டேர்மோட பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கா அந்த சீக்வென்ஸில், செகண்ட் பொசிஷனில் இருக்கா இல்லாட்டி தேர்ட் பொசிஷனில் இருக்கான்னு காமிக்கும். ரியல் நம்பர்ன்றது அந்த பொசிஷனில் இருக்க நம்பர் இங்கே. ஓகே, ரேஞ்ச் ரியல் நம்பர் வந்து இங்கே ரேஞ்சை தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச் எல்லாம் சீக்வென்ஸில் நம்பர்ஸாக வரும். ஸோ அது எனி ரியல் நம்பராக இருக்கலாம். அப்போது நமக்கு டொமைன் மட்டும்தான் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல் த சீக்வென்சஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் சீக்வென்சஸ். அது எப்போ வரும் அப்படின்னா டொமைன் நேச்சுரல் நம்பராக இருந்தால் மட்டுமே ஃபங்க்ஷன் வந்து என்னவாக மாறும், சீக்வென்ஸாக மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சீக்வென்ஸ் பார்க்க போகிறோம், தட் இஸ் நோன் ஆஸ் ஃபிபனாசி சீக்வென்ஸ். ஃபிபனாசி சீக்வென்ஸ், இந்த சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி போகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸில் இருக்க 2 நம்பர்ஸையும் 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 1, தேர்ட் டேர்ம் வந்து 1 + 1 2. அதே மாதிரி ஃபோர்த்து டேர்ம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் ஃபோர்த்து டேர்ம் கிடைக்கும். பாருங்கள், 1 + 2 3. ஓகே, அதே மாதிரி 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 13. இந்த மாதிரி கண்டினியூட்டி போய்கிட்டே இருக்கும். அதாவது 2 டேர்ம்ஸ், லாஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த டேர்ம் வரும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபிபனாசி சீக்வென்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீக்வென்ஸ். என்னது அப்படின்னா இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, பெரிய நம்பரை பிகர் நம்பரை நியூமரேட்டர்லேயும் ஸ்மாலர் நம்பரை டினாமினேட்டர்லேயும் டிவைட் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா 5/3, 8/5, அதே மாதிரி 13/8. இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், உங்களுக்கு 21 வரும். ஸோ 21/13 இந்த மாதிரி டிவைட் பண்ணிகிட்டே போகும்போது எல்லாமே எதுக்கு நியராக வரும் அப்படின்னா 1.618க்கு நியராக இருக்கும் இதனுடைய ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவுக்கு பேர் என்னதுன்னா கோல்டன் ரேஷியோ. இந்த ரேஷியோவுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்து நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது இட் வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இங்கே 1.5 தான் வரும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி டிவைட் பண்ண பிகர் நம்பர் போக போக எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னா 1.618க்கு ஈக்குவலாக வரும். ஸோ இதுதான் இந்த ஃபிபனாசி சீக்வென்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ரேஷியோவுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ. இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா நேச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த கோல்டன் ரேஷியோ அக்கர் ஆகும். பிளான்ஸில் லீவ்ஸ் ஓட வளர்ச்சி முதற்கொண்டு நீங்கள் ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய பெட்டல்ஸ், சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதனுடைய பெட்டல்ஸ், ஈவன் ஒரு ஸ்மால் ஃப்ளார் எடுத்திங்கன்னா அதனுடைய பெட்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். தென் கேலக்ஸியில் இருக்க ஸ்டார்ஸு, நத்தையோட ஓட்டில் இருக்க அந்த ஸ்பைரல், இது எல்லாமே அந்த ஸ்பைரலுக்கு நேமே ஃபிபனாசி ஸ்பைரல். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நேச்சரில் இந்த சீக்வென்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் திங், இந்த சீக்வென்ஸோட ஸ்பெஷல் திங்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சீக்வென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், செகண்டில் இருக்கிறது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், தேர்டில் இருக்கிறது ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். இந்த இயர் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனும் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனும். இது உங்களுக்கு இப்போது சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சீக்வென்ஸோட டேர்ம்ஸ்னால் என்னதுன்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் நான் வந்து ஆட் நம்பர் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி சீக்வென்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது செகண்ட் டேர்ம். அப்போ இதை வந்து T1 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து என்னென்னு எழுதலாம்னா T2, இது வந்து T3, இது வந்து T4, அது மாதிரி ஸோ ஆன் போயிட்டுருக்கும். ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்கிறது T5. ஸோ இப்படி தான் டேர்ம்ஸை வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இங்கே லாஸ்ட் டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க L, அதை என்னென்னு எழுதலாம். தட் இஸ் நான் லாஸ்ட் டேர்மை எனி நம்பர் கேன் பி டேக்கன் அஸ் L, ஏதாவது ஒரு ஆட் நம்பர் அதை Lன்னு எடுத்துருக்கேங்க. ஸோ அதை எப்படி எழுதலான்னா nth டேர்ம்னு எழுதலாம். ஓகே, சீக்வென்ஸில் எங்கேயோ இருக்கிற ஒரு டேர்மை வந்து என்னென்னு எழுதலாம்னா nth டேர்ம், தட் இஸ் அது nth பிளேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதனுடைய பொசிஷன் வந்து n, இதுதான் மீனிங். ஸோ இப்படி தான் நம்ம டேர்ம்ஸை வந்து ஒரு சீக்வென்ஸில் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா நத்திங் பட் டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது சேமாக வரும் ஒரு சீக்வென்ஸ் ஃபுல்லாக. எக்ஸாம்பிள் நீங்கள் இதையே எடுத்திங்கன்னா கூட இப்போ 1, 3, 5, 7, இப்படி எடுத்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுக்கிறேன். தட் இஸ் T2 மைனஸ் T1. இது T2, இது T1னா அப்போ T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு 3 minus 1, which is equal to 2. This is T1, T2, T3, T4. இல்லையா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணுறேன். T3 மைனஸ் T2. T3 என்னதுங்க 5. 5 மைனஸ் T2 is 3. Again 2. பாருங்கள், இதுலேயும் 2 தான் வரும், இதுலேயும் 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், T4லேருந்து T3யை மைனஸ் பண்ணுறேன். T4 மைனஸ் T3. So 7 minus 5. 7 minus 5 is again 2. ஸோ இது பாருங்கள் மூணுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம், காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த காமன் டிஃப்ரென்ஸை தான் உங்களுக்கு இங்கே டீன் டினோட் பண்ணியிருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸை டீன் டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா எப்படி இருக்கணும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் சேம். அந்த சேம்ன்ற வேர்டை தான் இங்கே காமன் எடுத்திருக்காங்க. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரோக்ரெஷனுக்கு பேர் என்னது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா 1 + ஈவன் அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அதையே கூட எடுக்கலாம். That is episodes. First episode first May 1st na, second episode 8, third episode 15. 15 plus 7 is 22. Like that it goes on. இங்கே பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 7 இருக்கும். 8 minus 1 7, 15 minus 8 7, 22 minus 15 7. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கு. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கணும்னா 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். த்ரூ அவுட் த சீக்வென்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 கான்சிக்யூட்டிவ் terms are same, then it is said to be arithmetic progression. So now we will see the mathematical definition of arithmetic progression. So definition paranga, let a and d be the real numbers. Then the numbers of the form a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d is said to form arithmetic progression denoted by AP. The number a is called the first term,
and D is called the common difference. Nothing but நம்ம first term AP for example எடுத்தோம்னா 1, 3, 5, 7 is an AP. No, is an AP. That is arithmetic progression ஓட full form வந்து the short form வந்து AP. இதனுடைய abbreviation என்னது உங்களுக்கு arithmetic progression. அதை ஷார்ட்டாக எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா AP. AP means arithmetic progression. ஓகே, ஸோ இது வந்து APயில் இருக்குது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் என்னென்னு சொன்னேன் T1. இங்கே T1 என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு எடுத்திருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது உங்களுக்கு D. காமன் டிஃப்ரென்சஸ் D. Common difference is D. So A is the first term, that is T1 is A and common difference is D. அப்படின்னு எடுத்தோம்னா இது ரெண்டும் என்ன நம்பர்ஸாக இருக்கும்? ஏவும் டியும் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். தென் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் AP வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் A அப்படின்னா செகண்ட் டேர்ம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? A + D. பாருங்கள், இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்னது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டேர்ம் A = 1, D = 3 - 1 2 இல்லையா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் 2. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் A அப்படின்னா இது ஏன்னா ஏவோட எதை ஆட் பண்ணுறோம்? நம்ம 2 ஆட் பண்ணுறோம். 1ஓட 2 ஆட் பண்ணால் தான் 3 கிடைக்கும். அப்போ செகண்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்? A + Dயாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா A + 2Dயாக இருக்கும். தட் இஸ் இங்கே Dன்றது என்னது? 2. 2 × 2 is 4. 4ஓட ஏன்றது என்னது? 1. 1 ஆட் பண்ணும்போது 4 + 1 5ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது உங்களுக்கு தேர்ட் டேர்ம். அதே மாதிரி ஃபோர்த்து டேர்ம் என்ன இருக்கும்னா A + 3Dன்னு இருக்கும். பாருங்கள், A + 3D. D வந்து என்னது இங்கே 2வா? 3 × 2 is 6. A வந்து 1ஆ? அப்போ 1 + 6 is 7. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? A + 4D. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A + G, A + 2D, A + 3D, A + 4D. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எப்படி இருக்கும்? AP இருக்கும். ஓகே, எது இருக்கும்? AP இருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A, காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் G அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A, செகண்ட் டேர்ம் இஸ் A + D, தேர்ட் டேர்ம் இஸ் A + 2D, ஃபோர்த் டேர்ம் இஸ் A + 3D, ஃபிஃப்த் டேர்ம் இஸ் A + 4D, தென் சிக்ஸ்த் டேர்ம் இஸ் A + 5D. அது மாதிரி ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் AP இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் AP. Now we will see more about arithmetic progression. See here the first point, the difference between any two consecutive terms of an AP is always constant. That constant value is called the common difference. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். That is ஒரு APயில் 2 consecutive terms வந்து ஒரு சீக்வென்ஸில் 2 consecutive termஸோட டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்ததுன்னா அதை தான் APன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேமாக இருக்கிறதுன்றது தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். Next point பாருங்கள், if there are finite number of terms in an AP, then it is called finite arithmetic progression. If then or infinitely many terms in an AP, then it is called infinite arithmetic progression. இது நம்ம ஆல்ரெடி finite sequence, infinite sequence பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஒரு APயில் லாஸ்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா அதில் இன்ஃபைனைட்டாக டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஃபைனைட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் இருக்குது, அதில் ஃபைனைட் டேர்ம்ஸ் தான் இருக்குது, கவுண்டபிள் அது அப்படின்னா அதை வந்து ஃபைனைட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், an arithmetic progression having a common difference of 0 is called a constant arithmetic progression. அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் அந்த D வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா, D = 0வாக இருந்ததுன்னா அதை கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2, 2, 2, 2 இப்படி வரலாம். அதாவது எல்லா டேர்ம்ஸும் சேமாக இருக்கும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் சேம். ஹியர் see the common difference 2 - 2 is 0, 2 - 2 is 0. காமன் டிஃப்ரென்ஸ் 0 இருக்கும். ஸோ இந்த மாதிரியான APயை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. Now let us see the properties of arithmetic progression. See the first property, if every term is added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP. So here what they are saying is, ஒரு AP இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு டேர்மை நீங்கள் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ the resulting sequence, ரிசல்ட்டாக நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா AP தான் கிடைக்கும். ஃபார் an example, if you take an AP 1, 3, 5, 7, 9 and so on,
நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதாவது ஒரு ரியல் நம்பரை ஆட் பண்ணுறேன். சப்போஸ் ஐ எம் ஆடிங் 2, ஒவ்வொரு டேர்மோடையும் 2 ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 1 + 2 is 3, 3 + 2 is 5, 5 + 2 is 7, 7 + 2 is 9, 9 + 2 is 11. அகெயின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஏபியாக தான் இருக்கும் பாருங்கள். இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் 2 தான், இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் 2 தான். இதுலேயும் டி என்ன வரும், 2 வரும். இங்கேயும் டி வந்து 2 தான் வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு நம்பர் எதர் யூ சப்ராக்ட் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஓகே, 1 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்மோட 1 - 1 is 0, 3 - 1 is 2, 5 - 1 is 4, 7 - 1 is 6, 9 - 1 is 8. அகெயின் இங்கேயும் பாருங்கள் காமன் டிஃப்ரென்ஸ் 2 வரும். ஓகே, இதுவும் ஏபி தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை நீங்கள் ஏபியோட ஈச் டேர்மோட ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் என்னவாக இருக்கும், ஏபியாக இருக்கும். அதுவும் சேம் காமன் டிஃப்ரென்ஸோடு இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் மல்டிப்ளைடு ஆர் டிவைடட் பை அ non-zero number then the resulting sequence is also an AP. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி இல்லாட்டி டிவைட் பண்ணலாம். இங்கே ஆடிங் ஆர் சப்ராக்டிங் கொடுத்தாங்க, இங்கே வந்து மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங். அதுவும் non-zero நம்பர், ஜீரோவால் நமக்கு தெரியும் ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஜீரோவால் எந்த நம்பரையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா non-zero நம்பர். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்மோடையும் 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்வென்ஸ் ஃபுல்லாக என்னவாயிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ ஜீரோவால் டிவைடும் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷலாக non-zero ரியல் நம்பர். ஓகே, non-zero ரியல் நம்பரால் உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ், ஒரு ஏபியை ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அகெயின் யூ வில் கெட் த ஏபி. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த சீக்வென்ஸோட ஒவ்வொரு நம்பரோடையும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 3 1s are 3, 3 3s are 9, 5 3s are 15, 7 3s are 21, 9 3s are 27. இப்போ பாருங்கள், இது ஏபியாக இருக்கான்னு பார்க்கலாமா. 9 - 3 6, 15 - 9 again 6, 21 - 15 again 6, 21 - 27 - 21 again 6. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே என்னவாக இருக்கும், 6 ஸோ இதுவும் ஏபி தான். பட் காமன் டிஃப்ரென்ஸ் மாறுது. இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் 2, இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் 6 வந்துடுச்சு. ஸோ ஒரு ஏபியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ, அதுவும் non-zero நம்பரால் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பண்ணும்போது த ரிசல்ட்டிங் சீக்வென்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஏபி. பட் காமன் டிஃப்ரென்ஸ் மாறும். ஆனால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ த ரிசல்ட்டிங் சீக்வென்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஏபி அண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் த சேம். ஸோ இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் த சம் ஆஃப் 3 consecutive terms of an AP is given, then they can be taken as A minus D, A and A plus D. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது sum of 3 terms of an AP, ப்ராடக்ட் ஆஃப் 3 terms of an AP அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளமில் போடும்போது, ப்ராப்ளமில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த 3 termஸை கன்வீனியன்ஸ்க்காக, ஆக்சுவலாக நம்மளுடைய ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னதுன்னா ஆக்சுவலி A plus D இந்த ஆர்டரில் போகும்னு பார்த்தோம். நம்ம A plus 2D நெக்ஸ்ட் A plus 3D இந்த ஆர்டரில் போகும். பட் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். A minus D, A plus Dன்னு 3 terms எடுத்துக்கலாம். 3 termஸோட சம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஏபியோட 3 termஸோட சம் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம். இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா D தான் வரும் பாருங்கள். T2 இது T1 சாரி, இது T1 இது T2 பாருங்கள். T2 minus T1 போட்டு பாருங்கள். A minus of A minus D. ஓகே, ஸோ A minus A plus Dன்னு வரும். A minus A கேன்சல் ஆகிடுச்சுன்னா D தான் காமன் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் D தான், இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் D தான். ஓகே, ஸோ இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறப்போ சம் ஆஃப் 3 terms கொடுக்குறப்போ. அதே மாதிரி சம் ஆஃப் 4 consecutive termsன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எடுக்கலாம். A minus 3D, A minus D, A plus D, A plus 3Dன்னு இப்படி 4 terms எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 4 terms எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 2D வரும், டி வராது, என்ன வரும் 2Dன்னு வரும். காமன் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2D தான் காமன் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் இந்த ஃபார்மேட், சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் இந்த ஃபார்மேட்டில் எடுக்க சொல்கிறாங்க ஃபார் கன்வீனியன்ஸ். ஓகே, பட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது a + d, a + 2d, a + 3d and so on போயிட்டே இருக்கும். ஓகே, now we can see the general form of AP. See the general form of AP. What is the general form? Already we saw, no? A + d, a + 2d, a + 3d and so on. Okay, so இதுதான் ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம். ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் an AP, டின்றது என்னது காமன் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு nth டேர்ம் ஆஃப் ஏபி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு, தட் இஸ் இங்கே ஏதாவது ஒரு nth டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே nth டேர்ம், see here already நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேர்மை என்னன்னு போடுவோம் T1, செகண்ட் டேர்ம் இஸ் T2, தேர்ட் டேர்ம் இஸ் T3, ஃபோர்த் டேர்ம் இஸ் T4 up to nth டேர்ம். nth டேர்ம் என்னென்னு எழுதுவோம் Tnன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் T1 என்னதுங்க A, T2 என்னது a + d, T3 என்னது a + 2d, then T4 equal to a + 3d. ஸோ இதையெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம nth டேர்முக்கான ஃபார்முலாவை எழுதலாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் a, இங்கே d கிடையவே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியோட கோஎஃபிஷியன்ட்டை 0 அப்படின்னு போட்டு 0d அப்படின்னு எழுதுறேன். தட் இஸ் விச் இஸ் நத்திங் பட் a. இது வேல்யூ என்னது a தான். ஏவை தான் என்னென்னு எழுதுகிறேன் நான் a + 0dன்னு எழுதியிருக்கேன். இங்கே நெக்ஸ்ட்டு T2 இருக்கும்போது என்ன இருக்குது a + dன்னு இருக்குது. பாருங்கள் இங்கே T1, இங்கே கீழே நம்பர் 1 இருக்கும்போது டியோட கோஎஃபிஷியன்ட் 0. இங்கே 2 இருக்கும்போது T2 கீழே வந்து 2 இருக்கும்போது இங்கே டியோட கோஎஃபிஷியன்ட் 1. இங்கே 3 இருக்குது இல்லையா, டீக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது 3. இங்கே 3 இருக்கும்போது டியோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு இருக்குது 2ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்க நம்பர் 4 இருக்கும்போது டியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குறையுது பாருங்கள். 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2, 4 - 1 3. ஸோ அப்போ இங்கே கீழே இருக்க நம்பரையும் டியோட கோஎஃபிஷியன்ட்டும் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது ஒன்று குறைவாக இருக்குது. அப்போது அதே மாதிரி nth term formula Tn, nth term means Tn formula எழுதும்போது நம்ம என்ன எழுதலாம்னா ஃபஸ்ட்டு a + எல்லாத்துலேயும் காமனாக ஒரே மாதிரி இருக்கா, ஸோ அந்த a + எழுதிக்கோங்க. சேஞ்ச் ஆகிறது எந்த இடம்னா டியோட கோஎஃபிஷியண்ட்டாக, அதுவும் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்க நம்பரை விட இங்கே ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போது nலேருந்து 1 என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ டியோட கோஎஃபிஷியன்ட் இங்கே nன்னா இங்கே என்னென்னு இருக்கும் n - 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு nth term formula. nth term formula இதான், that is a + n - 1 into d. This is known as nth term formula. Okay, next நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு ஏபி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நத்திங் பட் இப்போ இங்கே nth term வந்து a + n - 1 into dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் nth term இல்லையா, nth term இதான், இது Tn. ஓகே, இது Tn, சி Tn. ஓகே, இப்போ இந்த nth term, இந்த லாஸ்ட் டேர்மை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா எல்லுன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டேர்முன்றதுனால எல் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது L is equal to a + இந்த Tnக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் L, a + n - 1 into d. இப்போ நம்ம எய்ம் என்னதுன்னா இந்த சீக்வென்ஸ் ஏபி சீக்வென்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எய்ம். இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுன்றது பாருங்கள் என்ன, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இது nth டேர்ம். அப்போ என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா
இந்த சீக்வென்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் இந்த nth டேர்ம் ஆஃப் an ஏபியை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா எல்லுன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம n கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இங்கே இன்ட்டு டி இருக்குது இல்லையா, இன்ட்டு டி தானே இருக்குது. அப்போ அது இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டருக்கு வருமா, டிவிஷனாக வருமா? அப்போ எல் மைனஸ் ஏ பை டி ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ நமக்கு தேவை என்னது, n தான் தேவை. அப்போ n மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த மைனஸ் 1ஐயும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எல் மைனஸ் ஏ பை டி ஆல்ரெடி இங்கே இருக்கா. இப்போ இந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது அது என்னவாயிடும், ப்ளஸ் 1 ஆகிடும் ஈக்குவல் டு n. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்றது என்னதுங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி என்னன்னு ஏபி. அப்போ n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதாவது ஒரு ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான் n. ஸோ n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அதே nth பிளேஸில் nth பொசிஷனில் என்ன டேர்ம் இருக்குது, nth பொசிஷனில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. தட் இஸ் tn இஸ் ஈக்குவல் டு nth டேர்ம் மீன்ஸ் tn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ நீங்கள் ஏபி எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடணும்னா நீங்கள் இந்த 2 ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த எபிசோடில் நம்ம சீக்வென்ஸ்னால் என்ன, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதை பேஸ் பண்ணி வர ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Okay, until then, bye-bye, see you.